டீசல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா, படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது, "ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா" அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்கு குடுக்கும் கண்டிப்பா. 2வது விஷயம், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பர்சனலா. ஏன்னா வந்து நான் பொதுவா அரசியல் விரும்பக்கூடிய நபர் அப்படின்னும்போது, இந்த படத்துல ஒரு பெரிய அரசியல் ஒண்ணு காமிச்சிருக்காங்க. எப்படின்னா, அந்த மீன் வந்து வகை வகையான மீன் வேணும்னு நெனைக்கிற எல்லாரும், அந்த மீனவன் படுற கஷ்டத்த நமக்கு தெரியாது. இந்த படத்துல அந்த கஷ்டத்த கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா. அவங்க உரிமைக்காக போராடுற ஒரு ஒரு மீனவர்களும் எவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு வலிய அனுபவிக்கிறாங்க. மீன் பிடிக்க கடலுக்கு போறவன் திரும்ப வருவானான்ற அந்த ஒரு விஷயம் நிச்சயம் இல்லாதது. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப அற்புதமா காமிச்சிருப்பாங்க. 2வது நம்ம வந்து அரசாங்கம்னு சொல்றோம் இல்லையா? அரசாங்கமே ஒரு பொம்மை தான். அவங்கள பின்னாடி இயக்குறது ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் முதலாளி. இது ஒரு கார்ப்பரேட் அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக படத்துல காமிச்சிருக்காங்க. இத தாண்டி படத்துல லேக்ன்றது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. அதே மாரி படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப சூப்பரா அப்படியெல்லாம் ஒண்ணும் போல. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் லேக்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த படத்த உட்கார்ந்து பார்த்தோம்னா, வெளியில வரும்போது ஒரு நல்ல ஒரு இன்புட்ட எடுத்துட்டு வருவோம். உதாரணத்துக்கு இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், இப்ப நடக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் போராட்டமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் இருக்கானான்றத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லுவேன். ஏன்னா இப்பவே நீங்க அரசியல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க வளரும்போது உங்கள வச்சு எவனும் அரசியல் பண்ண முடியாது. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. இந்த படத்த சப்போர்ட் பண்ணலாம். படத்தோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண் பொறுத்தவரைக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக அப்படியே எப்படி சொல்றது? அந்த வடசென்னை பையனாகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அதுல்யா ரவி ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேல இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு ரொம்ப லேக்கா போயிடும். ஆனா அந்த மாரி இல்லாம, தேவையான இடத்துல லிமிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சும்மா படம் ஃபுல்லா டிராவல் பண்ற ஒரு அட்வொகேட் மாரி அவங்கள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். அதே மாரி வினய் வில்லனாக இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் குடுக்கல அப்படின்னா கூட, படத்துல ஒரு 3, 4 வில்லன் இருக்கிறதுனால யாருக்கு குடுக்குறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாரி எல்லாரையுமே கரெக்ட்டா கொண்டு வந்து அங்கங்க வச்சிருந்தாரு. டைரக்டர் எங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும்ன்றதுனால இந்த படத்த அடல்ட் கன்டென்ட் ஆக்காம, எல்லாரும் பார்க்குற மாரி வயலன்ஸ் ரொம்ப பெருசாவும் இல்லாம, அடல்ட் கன்டென்ட்டும் பெருசா இல்லாம, அந்த மாரி ஒரு பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி காளி வெங்கட்ட படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அத கண்டிப்பா மென்ஷன் பண்ணி சொல்லணும். அவர் வந்து நல்ல ஒரு நடிகர். ரொம்ப சூப்பரான எனக்கு ரொம்ப புடிச்ச நடிகர். ஆரம்பத்துல காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே காணாம போயிட்டாரு. திருப்பி கிளைமாக்ஸ்ல அவர கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. சோ டைரக்டர் அது எதையுமே மறக்காம அழகா இவங்களுக்கு இப்படின்ற மாரி குடுத்த விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு படம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த படம் வந்து எனக்கு அந்த அரசியல், சமூக அக்கறைலாம் எனக்கு கிடையாது. சும்மா ஆக்ஷன், லவ் ட்ராமா அப்படி பார்க்கணுங்க எனக்கு கமர்ஷியலா சும்மா அப்படி பார்த்துட்டு போனாங்கனாக்கா, உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. இல்ல நான் ஒரு நல்ல படம் பார்க்கணும்ப்பா, சமூகத்துல ஒரு தேவையான ஒரு படத்த பார்க்கணும்னா, தயவு செஞ்சு டீசல் படத்த பாருங்க. நல்ல கமர்ஷியலாவும் உங்களுக்கு இருக்கும். லவ் ரொமான்ஸும் இருக்கும் படத்துல. அத தாண்டி வெளியில வரும்போது நல்ல ஒரு இன்டேக் எடுத்துட்டு வருவீங்க நீங்க. நல்ல ஒரு படம். வச்சு ப்ரோ, டீசலை வச்சுட்டு எவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது. ஒரு டீசல்ல வந்து பிளாக் பண்ணி வைக்கிறான் டீசல் மாஃபியா. அதை பண்ணுனான்னா மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க. அதை இட்டு நம்ம இந்திய கவர்மெண்டே ஆடுது. அந்த ஆட்டத்தை வந்து எப்படி இவர் முறியடிச்சாருங்கிறது அந்த படம். ஒரு பாம்பரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து நீங்க அபகரிக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம். ஆனா கடல்ல உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தை ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுல ஒரு 25 குடிசை இருக்கும், ஆளையா காலி பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த அபகரிச்சிடலாம். கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணி கொடுக்கும். இந்த அரசியலை வந்து நல்லா பேசியிருக்காங்க. அது வந்து 2K கிட்ஸ்க்குலாம் தெரியாத அரசியல், நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரிஞ்ச அரசியல். ஸோ அதனால வந்து இந்த மீத்தேன், இந்த ஹைபோ கார்பன் திட்டம் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டாரோட அரசியலை வந்து போராட்டத்தெல்லாம் இதை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹரிஷ் கல்யாணா மினிமம் கேரண்டி இருக்கு. இதுவும் இந்த படம் மினிமம் கேரண்டி. அத்துலயே உண்மையில அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க. முழுக்க முழுக்க அரசியல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 45 நிமிஷம் கதைக்குள்ள போக மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அதுக்கு அடுத்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஓவராலா வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்க விடக்கூடாது. மீத்தேன் கார்போஹைட்ரேட் திட்டத்தெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது மக்களுக்கெல்லாம் பாதிப்பை தான் வரும். இன்னைக்கு கடல் சார்ந்த பக்கத்தில் உள்ள மக்கள் குடிநீர் குடிச்சாவே அதுக்குள்ள ஆயில் இருக்குது. எங்கள் குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுது, கருவில் உள்ள குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சில பேருக்கு வந்து மண்டையில் கொடுக்கு மாதிரி கொட்டும். வயலன்ஸ்ன்ற எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷனை தான் பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ் போயிருந்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ள அவ்வளவு அந்த கேரி பண்றதுக்குள்ள விடங்கள் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியாவோட மோதும் போது வயலன்ஸ் இல்லைன்னா எப்படி? அதெல்லாம் இல்லை. ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு கிளீன் யூஏ பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் டீசென்ட் வாட்ச். படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு இது வரைக்கும் எனக்கே தெரியாத விஷயங்கள் வந்து
1975 ஆரம்பிச்ச ஒரு திட்டம். அதுல 40 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் அதாவது பெட்ரோல், டீசல், அத்தியாவசிய பொருட்கள், அதோட தட்டுப்பாடுகள், அதோட இதெல்லாம் காட்டும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. கதையை நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. ஓப்பனா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. எனக்கு என்னன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே மைண்ட்ல என்ன செய்யறாங்கன்னா தீபாவளினாலே என்டர்டைன்மெண்டான மூவி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இருக்குமா என்னன்னு தெரியாது. அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே பேசப்பட்டிருக்கு. ஃபிஷர்மேன் ஃபிஷர்மேன் சொல்லிட்டு. ஆனா இப்ப வரைக்குமே அதுக்கான ஒரு முடிவே கிடைக்காத மாதிரிதான் இருக்கு. இப்பயும் போராடிட்டு தான் இருக்காங்க நிறைய விஷயத்துக்காக. சோ அந்த ஒரு விஷயத்த வெளிப்படையா படமா எடுத்தது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஆமா, அரசியல் அண்ட் அரசாங்கத்தோட திட்டங்கள், அதுல பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கள், நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல அந்த இடத்துல இருக்கவங்களோட பாதிப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அது பின்தொடர்ற காலங்கள்ல நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குல்ல. ஓப்பனா சொல்லணும்னா நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்காகன்னு சொல்லி கொண்டுட்டு வர திட்டங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதனாலதான் மக்கள் போராடுறாங்கிற விஷயத்த மக்களுக்கே தெரியப்படுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு. ரொம்ப சமூக ரீதியான ஒரு படம். உண்மையிலே நான் கூட டவுட் பட்டேன். ஏன்னா 1975 ஆரம்பிக்குதே, இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் போது ஒரு வேளை இது சினிமாட்டிக்கா இருக்குமோ, உண்மையிலே இந்த மாதிரி எதுவும் நடக்கலையோன்னு சொல்லிட்டு நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணேன். உண்மையிலே அந்த திட்டம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படியெல்லாம் நீர் மாசு கட்டுப்பாடு மூலமா அதை எப்படி சொல்யூஷன் பண்ணியிருக்காங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ உண்மையான ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. ஸ்டோரி என்னன்னா, ஒரு 1970s வந்து நார்த் மெட்ராஸ் கடலோரத்தில் வந்து டீசல் பைப் வந்து கவர்மெண்ட் போடுறாங்க. அதனால அந்த மீனவர் மக்களுக்கு வந்து பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் டீசல் மாஃபியாவில் வந்து அந்த ஒரு சில மக்கள் அதில் வந்து இறங்கிடுறாங்க. இதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் அந்த படம். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அந்த புஷ்பாட் அந்த ஒரு சிண்டிகேட் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டீசலை கடத்துறது எப்படி வந்து மும்பையில் விற்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து ஹெவி லேக்காக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து போலீஸ் வர்சஸ் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் போகிற ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திரும்ப கிளைமேக்ஸ் கிட்ட திரும்ப வந்து படம் வந்து கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ஒரு ஏமாற்றம் தான். ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், படத்தில் ரொம்ப துண்டாக வருது. அந்த சாங் வைக்காம வச்சிருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு படம் ஃப்ளோ டோட்டலாக கிடைக்குது. ரெண்டாவது ஒரு சாங் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நடுவில் திடீர்னு வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் திணிக்கிறது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, நம்ப தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. ஓவராலாக படம் ஒரு ஏமாற்றம் தான். அது இல்லை, வன்மம் கொடூரமும் வந்து இது கொஞ்சம் வயலன்ஸ் ஹெவியான படம் தான். அது கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வயலன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப ஓவராக வந்து பார்க்க முடியாத அளவுக்குலாம் ஓவர் வயலன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ஏகப்பட்ட படங்கள் வந்து வயலண்டான படங்கள் வருது. ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு படம் தான். ஒரு சில ரொம்ப ஓவர் வயலன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. படம் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தாங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா பயங்கர லேக் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹெவி லேக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன் ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். திரும்ப கிளைமேக்ஸ் லேக்கா தான் இருக்கு படத்துல.